இரு இரு பிகே போய் எவ்வளோ ஏன் இப்ப மாசமாக்கி இருக்காப்லையோ? இல்ல அவருக்கு இப்பதான் ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்திருக்குது. அப்படியா? ஏன்னா உண்மையிலுமே கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா அவருக்கு குழந்தையே இல்ல. யூடியூப்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டுறாது. எடுத்து போடு, ஒண்ணு பொண்டாட்டிக்கு அனுப்பு. நீ வேற இப்பதான் அதிசயமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதிசயமாவா? அதிசயம்னா இல்ல ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இப்ப பிறந்திருக்கு. அதனால அவர் பணம் வாங்கியிருப்பார், பொண்டாட்டி பணம் வாங்கியிருக்காப்ல. அதனாலதான் அவர்கிட்ட கேட்ட 25,000 கொடுக்கலாமா? 22,000 பிள்ளை பாக்குற உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 கொடுக்குது. ஆமா. பிள்ளை பாக்குற உனக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 ரூபாய் கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க மங்குன்னு உழைக்கிறோமே, எங்களுக்கு எவனாவது அக்கௌண்ட்ல 150 ரூபாய் ஏத்தி விடுறாங்களா? ஏய் இல்ல ஒரு கல்ல முட்டையாத குடுக்குறாங்க. அங்க வரப்பா விட்ற போய் மங்குன்னு. நல்ல நீ ஆம்பளை, நீ நினைக்கிற ஆம்பளை நல்லா கேளு, மூஞ்சி சாவற மாதிரி கேளு. என்ன மங்குன்னு உழைக்கிறேங்கற போய் ஐயா? என்ன உழைக்கிறாங்க? அப்ப மங்குன்னு உழைக்கலனா நம்ம மானம் கட்டு போயிரோம்டா லூசு பல. பட நினைச்சு போவ. அங்க போனதுக்கு அப்புறம் அப்படினு போயிரும். அப்ப உனக்கு அப்படித்தான் போகுது ஒருக்கு. ஏன் வண்டி வேற மாதிரி போயிட்டு இருக்கு? மங்குன்னுலாம் உழைச்சின்னு வச்சுக்க, கூடிய சீக்கிரத்திலேயே 5 கிலோ பச்சரிசி, 1 கிலோ ஆப்பிள், 1 டப்பா ஹார்லிக்ஸ், 500 ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த மங்குன்னு உழைக்கிறீல, 2 வருஷம் உழைச்சினா 3வது வருஷம் கத்திரிச்சு விட்டுருவாங்க. சொல்லுது பாடுறாது. அந்த புள்ள நிறைய கட் பண்ணி விட்டுருக்கும் பொறுக்குடா. எம்மா ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல தான் தம்பி வீடு. ஆமா. அப்ப கட் பண்றத பாத்துக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேத்துக்கு எங்கன கட் பண்றான்னு பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொல்றேன்? குடும்ப கட் பண்ணப்ப பணம் கொடுக்குறாங்கன்னா இல்லைன்னு சொல்லல. குடிக்கிறதுல கூட எங்க ஆம்பளைல நல்லவங்க மனோ தெரியுமா? என்ன சொல்றீங்க? குடிக்கிற ஆம்பளைல நீ நல்லவங்கறியா கெட்டவங்கறியா? குடிகாரன்லாம் வந்து 2 பேத்துல படிச்சவங்களுக்கு குடிச்சவங்களுக்கு இதுல யாருக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகம்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்க நல்லவங்க எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. படிச்சிருக்கவங்களுக்கு தான் மதிப்பு, குடிச்சிருக்கவங்க நல்லவங்க கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க நீ நினைக்கிறது அந்த தப்பு. நம்ம ஊர் தாளம்பட்டி மேடையில இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், குடிக்கிறவங்கள நான் கெட்ட